10 தடவையா இந்த HDFC பேங்க் வந்து 1800 கிட்ட வருது, திருப்பி கீழே போகுது. ஸோ இப்படியே வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ 1800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணலை. ஸோ இந்த தடவை பிரேக் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக இது ஒரு 2200 வரைக்கும் கூட இது வந்து போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. டெக்னிக்கலாக வந்து பார்த்தோன்னா Zomato வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையிலையுமே சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் ஆகும், நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ 350 rupees அந்த மேலேருந்து கீழே 250 rupees வரைக்கும் கீழே வந்து இறங்கின ஸ்டாக்கு. ஸோ 250 நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணி ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் பண்ணால் தான் திருப்பி அகைன் வந்து 350 வந்து போகிறதுக்கான ஸ்கோப் வந்து Zomatoவுக்கு நல்லா கிளியராக விசிபிளாக தெரியும். EKC எவரெஸ்ட் கான்டோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக கன்சாலிடேட் ஆகி இப்போ தான் ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. எகைன் வந்து இப்போ 215க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் 300 வரைக்கும் கூட இந்த ஸ்டாக் வந்து போகிறது இருக்குது. ஃபெர்மெண்டா பயோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது வந்து விட்டமின் D3 உடைய ஒன் ஆஃப் த வெரி குட் மேனுஃபேக்சர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு 4 monthsல 100% ரிட்டர்ன் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ஸோ வந்து ஒரு 140-150 ரேஞ்சில் இருந்த ஸ்டாக் இப்போ வந்து 360-370ல இருக்குது இந்த ஸ்டாக். ஸோ 375க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். திக்கித்திணறி வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கும் பங்கு சந்தை. இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? தற்போது வைத்திருக்கும் பங்குகளை என்ன செய்யலாம்? இப்போது புதிதாக பங்குகளை வாங்கலாமா? அப்படி வாங்கினால் எந்த பங்குகளை வாங்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஃபினான்சியல் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் முரளிதர் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மார்க்கெட் மாதிரியே நானும் இன்றைக்கி நல்லா இருக்கேன். சூப்பர், நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த மார்க்கெட்டு மண்டே அன்னைக்கு கைவிட்டுருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதே இன்ப அதிர்ச்சி இன்றைக்கி மார்னிங்கும் கொடுத்துருக்கு. காலையில் ஸ்டார்ட் ஆன 24,227ங்கிற மார்க்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய ரீச் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு 11:30க்கே வந்து 24,344 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு மணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்துச்சு. திரும்ப மறுபடி 24,145க்கு வந்துச்சு. ஸோ அப்படியே போயிடுமோ, மறுபடியும் கீழே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அகைன் மார்க்கெட் க்ளோசிங் அப்போ ஒரு 24,251 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனதை விட இப்போ குறையலை அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு 2 விஷயங்கள் முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுது. ஒன்று மகாராஷ்டிராவோட எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்டு, இன்னொன்று FIIயோட செல்லிங் டவுன் ஆனது அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்படுறதுல மகாராஷ்டிரா ரிசல்ட்டை ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். இந்த மகாராஷ்டிரா ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த பங்கு சந்தை இப்போ இன்றைக்கி இருக்கிற அப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு, அது முக்கிய காரணமாக பார்க்கப்படுதா? முதல்ல அது வந்து எப்பொழுதுமே ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ கவர்மெண்ட்டுடைய பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் வைஸ் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ சப்போஸ் வந்து ரூலிங் கவர்மெண்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் ஃபேக்டர் இருக்கும். காரணம் என்னென்னா அடுத்த ஒரு 60 நாளில் வந்து நமக்கு பட்ஜெட் வரப்போகுது. ஸோ பட்ஜெட்டில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா வரும் அப்படிங்கன்னா ஸோ இந்த ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். சப்போஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா டெம்பரவரியாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறக்கும். ஆனால் பட்ஜெட்டை பேஸ் பண்ணியான ட்ரிகர் வந்து திருப்பி நடக்கும். ஸோ அதனால் இது வந்து ப்ராடர் பேஸில் பார்த்தோம்னா இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. நமக்கு இன்னும் 60 நாளில் வந்து நமக்கு பட்ஜெட்டை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஸோ பட்ஜெட்டில் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் வந்து 23,200 வந்தது. கடந்த லாஸ்ட் இன்டர்வியூ கூட நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ 23,000 வந்து உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்விங் ஆகி அதாவது பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி எக்ஸாக்டாக 23,200ல் போய் இப்போ வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% அப்பு, இன்றைக்கி ஒரு 1.5% அப்பு. நிஃப்டி வந்து பீக்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 11.5% வந்து ஃபால் ஆகிருக்கு இந்த ஒரு 50 நாளில், அக்டோபர் நவம்பர் பீரியடில். ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாசிட்டிவான இன்னும் டெவலப்மெண்ட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ வந்து என்ன மகாராஷ்டிரா மும்பை அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பு. ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு பாசிட்டிவான ஃபேக்டர் வந்து மார்க்கெட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதை தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஏன்னா அந்த ரிசல்ட்டுங்கிறதுல தான் இப்போ கொஸ்டின் மார்க். என்ன பிரச்சனைனா பிஜேபி ஆளுங்கட்சி, ஸோ ஆளுங்கட்சியே திருப்பி அந்த இடத்துல ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம். அதனால் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பூம் கிடைக்குது அப்படின்ட்டு.
சொல்லிட்டு. ஆனால் அந்த ரிசல்ட்லேயே சில பஞ்சாயத்துகள் இருக்குது. தேவேந்திர பட்னாவிஸ் வருவாரா இல்லை ஏக்நாத் சிண்டேவா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் டேட் இருக்குது, அதுக்குள்ளே ஃபைனல் ஆகணும், சிஎம் வந்து சார்ஜ் எடுக்கணும். ஆனால் இன்னும் இழுபறியில் இருக்குது. ஏக்நாத் சிண்டே தன்னோட சீட்டை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. இதுக்கு என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, யார் முதலமைச்சராக வர போகிறாங்க, யார் துணை முதலமைச்சராக வர போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருந்துகிட்டே இருக்குது. கூட்டணியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அதில் என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு 60 வருஷம் கழிச்சு ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி அமையுது அப்படிங்கிறப்ப ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது அகைன் மறுபடி ஒரு அஃபெக்டை கொடுக்குமா அப்படிங்கிறக்காக இல்லை, இது என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இது வந்து பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் மாதிரி ஆகிடும் இது. ஸோ வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கவர்மெண்ட்னால பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்பட போகிறது இல்லை. யார் என்னென்ன பிஸ்னஸ் வந்து என்னென்ன கார்பரேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பிஸ்னஸ் வந்து நடக்க தான் போகுது. அதில் வந்து கவர்மெண்ட்டோடைய இன்ஃப்ளூயன்சஸ், தட் இஸ் பாலிசி டிசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதை வச்சு மைனர் இம்பாக்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும், எந்த சீஃப் மினிஸ்டர் வந்தாலும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், நடக்கக்கூடிய பிஸ்னஸ் நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. இதில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். அதனால் நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்டராக மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ஓவராலாக வந்து மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, குளோபல் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நம்ம அதை தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒரு பெருசான ஒரு இது ஒரு ட்ரிகர் ஃபேக்டர், அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதையும் தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது. எஃப்ஐ செல்லிங் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு 5000 கோடிக்கு மேலே செல்லிங் நடந்திருக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப 1278 கோடிக்கிட்ட செல்லிங் இருக்குது. ஸோ வர வர எஃப்ஐ செல்லிங் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்குது. அப்படிங்கிறப்போ ஒருவேளை நாளைக்கோ இல்லை அடுத்த வாரத்துலேயோ எஃப்ஐ செல்லிங் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப டெஃபினட்டாக இப்போ வந்து எஃப்ஐஎஸ்எஸ் வந்து 1250 க்ரோஸ்க்கு செல் பண்ணதை விட டிஎஸ் வந்து அன்றைக்கி அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. அது வந்து வீக்லி எக்ஸ்பைரிங் அப்படின்னு கணக்கு பண்ணி ஷார்ட் கவரிங்கு கூட வந்து ட்ரேட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கலாம். பட் இது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது இன்னும் 1 or 2 டேஸ்க்கான தான் தெரியும். பட் இது நம்ம ஜென்ரலாக வந்து ப்ராட் பேஸ்டு பார்க்கும்போது நிஃப்டி வந்து பீக்லேருந்து 11.5% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஒரு தடவை நடந்திருக்கு, 2019 ஒரு தடவை நடந்திருக்கு. ஸோ 11.5% வந்து ஃபாலோ ஆகி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து எகைன் நல்ல ரேலி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது ஸோ மார்க்கெட் வந்து எகைன் வந்து திருப்பி ரிலீஃப் ரேலி வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து தெரியுது. ஸோ நிஃப்டி 23,000 வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஆகி, அதாவது டெம்பரவரி கரெக்ஷன்ஸ் வந்து திருப்பி மேலே போகும். இப்போ 2 டேஸ் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்ததா, வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 2.5%, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 1.5%. ஸோ ஆல்மோஸ்ட் 4% கிட்டத்தட்ட இப்போவே வந்து 11.5% கரெக்ஷன் ஆனதில் 4% வந்து இப்போ ரெக்கவரி வந்துருச்சு. டெஃபினட்டாக வந்து அனதர் 1 or 2 டேஸில் வந்து சின்ன மைனர் புல் பேக் ப்ராஃபிட் புக்கிங் வரும், வந்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். இந்த தடவை வந்து பார்த்தோம்னா ப்ராட் பேஸ்டு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த செக்டாருடைய தாக்கம் அப்படிங்கிறது இப்போல்லாம் இருக்காது. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ட்ரேடு வந்து இந்த தடவை நடக்கும். ஓகே, மார்க்கெட் திடீர்னு இப்படி ஒரு 2 நாளாக ஒரு அப்பில் போயிட்டு இருக்கிறப்போ இண்டெக்ஸ் ஏறுது அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறும். இன்றைக்கி அப்பில் கணக்கெடுத்து பார்க்குறப்போ 2635 ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் ஏறி இருக்குது, 411 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு, ஒரு 106 ஸ்டாக்ஸ் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது, நியூட்ரலில் தான் இருக்குது. இப்போ அந்த 411 ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி. இண்டெக்ஸ் ஏறுது அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டாக்ஸும் ஏறணும். இண்டெக்ஸ் இப்படி இவ்வளோ நாளாக லோவில் இருந்ததில் இப்போ அகைன் ஒரு அப்பில் போகிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் ஏன் இவ்வளோ 411 ஸ்டாக்ஸ் இறங்குறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்காக JSW ஸ்டீல்ஸ் எடுத்துக்கோமே, அது மாதிரி ஒரு டாப் லோசஸ் அப்படின்ட்டு இருக்காங்க, அதில் அந்த கம்பெனிஸ்லாம் இறங்கியிருக்கு. ஸோ என்ன ரீசன்னால இப்படி மார்க்கெட் அப்பில் போகிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் இறங்குறதுக்கு காரணம்? ஸோ மார்க்கெட் ப்ராட் பேஸ்டு வந்து பார்த்தோம்னா ஒரு 6000 ஸ்டாக்ஸ் வந்து இண்டெக்ஸில் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3000 ஸ்டாக்ஸ் வந்து ஏறும், ஒரு 500 ஸ்டாக் வந்து இறங்கும். சில ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்காது. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டாக் வந்து என்ன செக்டாரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டெக்னிக்கலாக வந்து அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகிற இடத்துல இருக்கா. சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 50% வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உடனே வந்து ரெக்கவரி வந்து ஆகாது, லோயர் லெவலில் கன்சாலிடேட் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்மளே ஐஜிஎல் பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். கவர்மெண்ட்டோடைய வந்து கேஸ் அலோகேஷனுடைய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் குறைஞ்சி போச்சுங்கிறனால எம்ஜிஎல், ஐஜிஎல், குஜராத் கேஸ் இது எல்லாமே வந்து கடந்த 50 நாட்களில் மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து சதிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 40 to 50% வந்து இறங்கியிருக்கு. அதேமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் நிறைய இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த ஒரு 400+ கேட்டகரியில் போய் அந்த ஃபிட் ஆகிற ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ லோயர் பேஸில் வந்து கன்சாலிடேட் ஆகும், கன்சாலிடேட் ஆக தான் பவுன்ஸ் பேக் ஆகும்.
மைனர் இம்பேக்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஸ்ட்ராங்காக இப்போ வந்து ரெக்கவரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க வந்து எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும், எது வீக்காக இருக்கோ நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதை கன்சாலிடேட் ஆகி டேர்ன் அரவுண்டு பொசிஷனுக்கு திரும்பினதுக்கப்புறம் தான் அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம இண்டெக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இண்டெக்ஸில் ஹெவி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1785 அந்த ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகுது. 10 தடவையாக இந்த HDFC பேங்க் வந்து 1800 கிட்ட வருது, திருப்பி கீழே போகுது. ஸோ இப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 1800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணலை. ஸோ இந்த தடவை பிரேக் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக இது ஒரு 2200 வரைக்கும் கூட இது வந்து போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்போ வந்து இண்டெக்ஸ் ரெக்கவரிக்கு ஸோ HDFC பேங்க் வந்து ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர். அதுக்கு அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே பெரிய இம்பாக்டை வந்து ஸ்டாக்ல வந்து கொடுக்கல. ஸ்டாக் ஸ்டில் வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்லேருந்து தான் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ 1300 கிட்ட இருக்குது. ஒரு 1250 வரைக்கும் நம்ம வந்து அதை ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ணி அக்யூமுலேட் பண்ணலாம். இதுவும் வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1450 வரைக்கும் போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்போ வந்து HDFC பேங்க்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ரெக்கவரி வந்து இண்டெக்ஸோட ரெக்கவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஸ்டாக்கும் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா, பஜாஜ் ஆட்டோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா வந்து டெக் மஹேந்திராலாம் வந்து அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1800, இது வந்து கிட்டத்தட்ட 2021 அக்டோபரில் தான் இந்த ப்ரைஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி வரைக்கும் இந்த ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சு. ஸோ 2022 ஜனவரியில் தான் 1800 போச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 900 ருபீஸ் கிட்டத்தட்ட அது கீழே இறங்கிடுச்சு. ஸோ திருப்பி இப்போ பவுன்ஸ் பேக் ஆகி 1700க்கு வந்திருக்கு. டெஃபினட்டாக இப்போ வந்து ப்ரீவியஸ் ஹையான 1800 பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. இன்றைக்கி நடந்த அந்த ஸ்மால் சின்ன புல் பேக்னால கரெக்ஷனால நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது எல்லாமே வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு, HCL டெக்னாலஜியாக இருக்கட்டும், டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும், பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே மாருதி சுசுகியாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு சில நாட்களில் வந்து இது கீழே இறங்கும், ஒரு சில நாட்களில் வந்து மேலே போகும். ஸோ இன்றைக்கி நடந்ததை வச்சு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மார்க்கெட் அப்பில் நம்ம இப்போ ஒரு லார்ஜ் கேப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸ்மால் அண்ட் மிட் அண்ட் கேப் சைடு வருவோமே. இப்போது ஜொமேட்டோ எடுத்துக்குவோம். ஜொமேட்டோ இப்போது இந்த அப்பில் ஒரு ஹை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாய் ஃபண்டு திரட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசன்னாலையும் ப்ரைஸ் ஏறி இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ ஜொமேட்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா? ஸ்மால் அண்ட் மிட் அண்ட் கேப்பில் வேறு என்னென்ன ஸ்டாக்ஸில் இப்போ கன்சிடர் பண்ணலாம்? இந்த 8500 crores ஃபண்ட் ரைசிங் அப்படிங்கிறது QIP, குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ், அது மூலமாக வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது, கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வந்து மாறி இருக்குது. லாஸ்ட் இயர் சேல்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 15000 கோடி ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ வெரி குட் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு லாபகரமான பாதையில் வந்து ஜொமேட்டோ வந்து போயிட்டுருக்கு. அவங்க பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கவும், காம்படிட்டர் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து தன்னோட பொசிஷனை வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் டெக்னிக்கலாக வந்து பார்த்தோன்னா ஜொமேட்டோ வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையிலையுமே சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காகவும் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ 350 ருபீஸ் அந்த மேலேருந்து கீழே 250 ருபீஸ் வரைக்கும் கீழே வந்து இறங்கின ஸ்டாக்கு. ஸோ 250 நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணி ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் பண்ணால் தான் திருப்பி அகைன் வந்து 350 வந்து போகிறதுக்கான ஸ்கோப் வந்து ஜொமேட்டோவுக்கு நல்லா கிளியராக விசிபிளாக தெரியுது. நீங்கள் வந்து மிட் அண்ட் ஸ்மால் வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜிண்டால் பாலிஃபிலிம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸோ இவங்க பேக்கேஜிங் மெட்டீரியல் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, ஜிண்டால் குரூப் கம்பெனியோட ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து கன்சாலிடேட் ஆகி ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வீக்லி க்ளோஸ் அபோவ் 875க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1200 வரைக்கும் போகிறது ஸ்கோப் இருக்குது. ஏதாவது டிப்ஸ் வந்து 750 வரைக்கும் நமக்கு கிடச்சிதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஜிண்டால் பாலிஃபிலிம் வந்து ஒரு அட்ராக்டிவ் லெவலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா பஜாஜ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ஸு. ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான். ஸோ ஃபண்டமெண்டல் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. பட் டெக்னிக்கலாக வந்து பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பஜாஜ் ஹெல்த் கேர் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் 360ங்கிறத மெயின்டைன் பண்ணால் 400க்கு மேலே அது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப குயிக்காக வந்து இது ஒரு 500 வரைக்கும் போகிறதுக்கான ஸ்கோப் உள்ள ஸ்டாக் வந்து பஜாஜ் ஹெல்த் கேர். அதே மாதிரி லெமன் ட்ரீ. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூரிசம் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதில் லெமன் ட்ரீயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஸோ 125க்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிதுன்னு சொல்லி சொன்னால் 150 160 வரைக்கும், ஏன்னா ப்ரீவியஸ் லெவல் அது. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 115 ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்து ஃபோக்கஸ்
பண்ணலாம். இகேசி எவரெஸ்ட் கான்டோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக கன்சாலிடேட் ஆகி இப்போ தான் ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. எகைன் வந்து இப்போ 215க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் 300 வரைக்கும் கூட இந்த ஸ்டாக் வந்து போகிறது இருக்குது. ஸோ எவரெஸ்ட் கான்டோ சிலிண்டர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இன்டர்வியூ நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ அப்போல்லாம் 140 150 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ 215 வரைக்கும் போச்சு. திருப்பி எகைன் இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் கீழே வந்து திருப்பி ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இகேசியும் ஒரு வாரங்களில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹைக்கல் கூட நம்ம 2-3 மாதம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம. ஹைக்கல் வந்து 2 இயர்ஸ் கன்சல்டேட் ஆகி இப்போ வந்து அது பிரேக் அவுட் நடக்குது. ஸோ 420க்கு மேலே பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் 600 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து போகிறதுக்கு இதுவும் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் வந்து ஹைக்கல். ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் D3 உடைய ப்ரைஸஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாதாரணமாக வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 10 out of 8 பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தா விட்டமின் D3 உடைய டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிம்பாங்க. காரணம் என்ன, நீங்கள் பெரும்பாலான ஆட்கள் நம்ம வந்து ஏசி ரூம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறோம். அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் டயட் இஸ் சரியான D3 டயட் இல்லை அப்படிங்கிறனால 10 out of 8 பீப்புளுக்கு வந்து D3 டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் வந்து ஃபெர்மெண்டா பயோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து விட்டமின் D3 உடைய ஒன் ஆஃப் த வெரி குட் மேனுஃபேக்சர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஒரு 4 மந்த்ஸில் 100% ரிட்டர்ன் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ஸோ வந்து ஒரு 140 150 ரேஞ்சில் இருந்த ஸ்டாக்கு இப்போ வந்து 360 370 இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ 375க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நியூ புல் ரன் வந்து இதில் திருப்பி வரும். ஆனால் இது ஃபண்டமெண்டலி ஒரு ஆவரேஜான ஒரு கம்பெனி தான். பட் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ ஏதாவது டிப்ஸ் கிடச்சிது அப்படின்னா 250 வரைக்கும் கீழே போனால் கூட இல்லை 300 ஃபஸ்ட்டு 300 அதுக்கடுத்து 250 இந்த மாதிரி போச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெர்மெண்டா பயோடெக்கும் ஸோ வரும் வாரங்களில் மாதங்களில் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக். அதே மாதிரி லார்ஜ் கேப்பில் வந்து பிரமல் என்டர்பிரைசஸ் இது வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதாவது 1140 அந்த ரேஞ்சிலேருந்து எகெயின் வந்து 1140 2 இயர்ஸாக இந்த ஒரு பேஸ் பீரியடுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து எந்த வாரத்தின் இறுதியில் வந்து எந்த வாரத்துக்குள்ள வந்து 1220க்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இவ்வளோ நாட்களாக டவுன் ட்ரெண்டில் இருந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனி. ஸோ பிரமல் என்டர்பிரைஸ் லிமிடெட். இதையும் வந்து ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் 2 பேரும் வரும் வாரங்களுக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஹிமத் சிங்கா சீடு அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போலாம் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 130 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ நம்ம வியூவர்ஸ் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, இந்த ஸ்டாக்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னா அது டெக்னிக்கலாகவும் அதை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 130 இந்த ஸ்டாக்கு 120க்கு போய் இப்போ வந்து 171 இந்த ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தா 300 வரைக்கும் போகக்கூடிய பொட்டன்ஷியலாக வந்து இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக மாறிட்டு வருது. ஸோ இந்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்கையும் வந்து ட்ரேடர்ஸ் வந்து அடுத்த சில வாரங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மார்க்கெட் வந்து எல்லாமே இப்போ வந்து ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இன்வெஸ்டருடைய கான்செப்ட் இஸ் தனி, கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். ட்ரேடர்ஸுங்கிறது ஷார்ட் டேர்ம் பை அண்டு செல். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஒரு ட்ரேடிங் பர்பஸ்க்கான ஸ்டாக்ஸ். நிச்சயமாக ஆக்சுவலாக இந்த அப்பில் டவுன் ஆன ஸ்டாக்ஸ் இது ஏன் இறங்குனுச்சு, இதை வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டேன். அதை தாண்டி இப்போ கையில் என்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் கொடுத்துறீங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.